சத்தீஸ்கர் பிலாஸ்பூர் என்ற இடத்துல ஒரு சிறுவன் அவ்வளோ பெரிய காரை வேகமாக ஓட்டிட்டு வரான். அதுவும் ரோட்டுக்கு நடுவில். ஆப்போசிட்ல இன்னொரு பர்சன் வந்து ஸ்கூட்டியில் வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆக்டிவா வண்டியை ஓட்டிட்டு வந்த 11th ஸ்டாண்டர்ட் பொண்ணு கார் மேலே இடிச்சு அவங்க பறந்து அப்படியே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. அந்த ரோட்ல வந்து எதுக்கு இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிட்டு வந்தா எனக்கு தெரில. அவனுடைய கவலை எல்லாமே இந்த கார் மேலே ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சா இல்லை அவனுக்கு ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் ஆச்சா, அந்த ஒரு கவலை தான் அவன் மைண்டில் இருக்கு. இதே மாதிரி முன்னாடி பூனேல ஒரு கார் கிராஷ் நடந்தது. அந்த கார் கிராஷ் பண்ண ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் 300 வார்த்தைகள் கொண்ட ஒரு எஸ்ஐயை எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இறந்துட்டாங்க. 2 பேருமே ஐடி எம்ப்ளாயி. சின்ன பசங்க அப்படின்ட்டு பார்க்காம இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷமாவது ஜெயிலில் வைக்கணும். இது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு மர்டரு. அவ்வளோ வேகமாக வரணுன்ட்டு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக மர்டரு. நிரந்தர ஜெயில் தண்டனை கொடுக்கணும்.